இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மதுரை தமிழ் சங்கம் a beacon ஆஃப் தமிழ் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மதுரை தமிழ் சங்கத்தை பத்தி இங்க கொடுத்துருக்காங்க. யார் உருவாக்குனாங்க, எப்போ உருவாக்குனாங்க, அந்த மாதிரி. ஸோ இந்த மதுரை தமிழ் சங்கத்துக்கு ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செந்தமிழ் கலசாலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, செந்தமிழ் கலசாலை அப்படின்னு சொல்றாங்க. இது உருவாக்குனது யாருன்னா பாண்டித்துரை தேவர் அவர்கள். நம்ம வந்து ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் படிச்சப்ப இதை படிச்சிருப்போம் இல்லையா? பாண்டித்துரை தேவர் ஹஜி ஃபக்கீர் முகமது அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ பாண்டித்துரை தேவர் அவர்கள் தான் இந்த செந்தமிழ் கலசாலைன்னு சொல்லக்கூடிய மதுரை தமிழ் சங்கத்தை உருவாக்கி இருக்கிறார். எப்போ அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட மெட்ராஸ் செஷன் 1901 அந்த டைம்ல தான் வந்து இதை உருவாக்கி இருக்காரு. சரிங்களா? ஸோ அந்த சங்கம் வந்து நிறைய ட்ரெடிஷ்னல் கோர்சஸ்லாம் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா வென் பாரதியார் இன்கர்ட் பிரிட்டிஷ் ஆர் மூவ் டு பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1908 அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பாரதியார் அவர்கள் வந்து பாண்டிச்சேரிக்கு போயிருப்பாரு. அவருடைய இந்தியா பத்திரிகையில வெளிவந்த செய்திகள், சுதேச கீதங்கள்ன்ற பாடல்கள் எல்லாமே பிரிட்டிஷ்க்கு எதிராக இந்தியர்களுடைய தேசப்பற்ற தூண்டக்கூடிய வகையில இருந்தனால அவர் வந்து வெளியே அனுப்பி அவரே தப்பிச்சு போயிருப்பார். சரிங்களா? இங்க இருந்தா பிரிட்டிஷ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சதுதான். அடுத்தது ராஜா ஆஃப் பனகல் ப்ரொபோஸ்ட் an act to supervise temples அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1959 வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஆட்சியில இருக்கப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா நமக்கு இந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட்ஸ் போர்டு அப்படிங்கறது உருவாக்கி இருப்பாங்க 1925 இல்லையா? ஸோ 1927 வந்து HRCE அப்படிங்கிற ஒரு போர்டை உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கான ஸ்டெப்ஸை எடுத்தது யாருன்னா ராஜா ஆஃப் பனகல் தான். ஒரு ஆக்டை ப்ரப்போஸ் பண்ணி வைஸ்ராய் லார்ட் இர்வின் வந்து பாத்தீங்கன்னா அது சப்போர்ட் பண்ணி அக்செப்டும் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் 1927 உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஹிந்து பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது சப்போர்ட் பண்ண வைஸ்ராய் யார் அப்படின்னா லார்ட் இர்வின். அதை தான் நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணணும். மற்ற விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதுதான். லார்ட் இர்வின் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ராஜேந்திர சோழன் அவர்கள், அவரை பத்தி தான் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டே வரோம். ஸோ அவரு சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு போயிருப்பாரு, ஸ்ரீலங்காவை கான்கோர் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதை பத்தின ஒரு ஹிஸ்டரியை வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ராஜேந்திர சோழனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1012 தான் அவர் அரியணைக்கு வராரு. வந்த 5 வருஷத்திலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா 1017 வந்து ஸ்ரீலங்காவுக்கு எதிராக படையெடுத்து சென்றிருப்பார். அங்க இருக்கக்கூடிய மஹிந்தா 5 அப்படிங்கிற மன்னரை தோக்கடிச்சு சோழர்களுடைய ஆட்சி வந்து ஸ்ரீலங்கால ஒரு 12 வருஷத்துக்கு வந்து இருந்திருக்கும். அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்கும்னா 1029 கசாப்பா மஹிந்தாவோட பையன் கசாப்பா, ஓகேங்களா, அவருடைய வாரிசு கசாப்பா அப்படிங்கிறவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா மறுபடியும் சோழர்களை தோக்கடிச்சிட்டு இலங்கையோட ஆட்சியை வந்து அவர் கையில எடுத்திருப்பார். ஓகேவா? அவர் வந்து கசாப்பா, அவரோட ஆட்சியில அவரோட பேர் என்னன்னா விக்ரம பாகு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? மறுபடியும் சோழர்களை தோக்கடிச்சுட்டு 1029 அதனுடைய ஆட்சியை வந்து எடுத்திருப்பார். ஸ்ரீலங்காவோட ஆட்சியை கையில எடுத்திருப்பார். சோ இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டுல ராஜேந்திர சோழருக்கு என்ன பேர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமன்னி வளாரா அப்படிங்கிற ஒரு பேர் வந்து கொடுத்திருக்காங்க. சோழர்களுடைய ஆட்சி, சோழர்களுடைய கட்டிடக்கலை அப்படிங்கிறத அந்த இடத்துல ராஜேந்திர சோழன் அவர்கள் நிறுவி இருப்பார். அதுக்கப்புறமா தான் 1025 வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ விஜயம் அப்படிங்கிற அந்த ஒரு டைனஸ்டி அட்டாக் பண்ண போயிருப்பார். ஸ்ரீ விஜயத்தோட முக்கியமான பகுதி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடாரம் அப்படிங்கிற பகுதி, இந்த மலாய் பெனின்சுலா. சரியா? சோ இந்த கடாரம் அப்படிங்கிற பகுதி தான் வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த வர்த்தக உறவுகள் எல்லாத்தையுமே வந்து அந்த வர்த்தகம் எல்லாமே வந்து அந்த கப்பல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வழியாக தான் போகும். சரியா? அதனால ஸ்ரீ விஜயத்தை வந்து அட்டாக் பண்றாரு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ கடாரம் அப்படிங்கிற பகுதியை ஆண்டு கொண்டிருந்த மன்னர் யார் அப்படின்னா சங்கிரம விஜயோ துங்கவர்மன் அப்படிங்கிறவங்க. சரியா? அவரை தோக்கடிச்சிட்டு அந்த பகுதியை கொஞ்ச நாள் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆட்சி பண்ணியிருக்காங்க இந்த சென்ஸ் லோக்கல் பீப்புளையே வந்து நீங்களே ஆட்சி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அவங்க கிட்ட இருந்து நிறைய ட்ரிபியூட் மட்டும் வாங்கியிருப்பாங்க. நிறைய பரிசு பொருட்கள், அந்த காசை வந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. சரியா? அதனாலதான் இவரை வந்து என்னன்னு சொல்றாங்க கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த மாதிரி அவரோட நேவல் எக்ஸ்பெடிஷன்ஸ் பத்தி இந்த செய்தியில கொடுத்திருந்தாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்காக ஒரு பாலிசி வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அதுதான் அடுத்து பார்க்க போறோம். டிரான்ஸ்ஜெண்டர் பாலிசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர்ல எப்பயுமே பாயினியரிங்கா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் தான். எப்பயுமே வந்து நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு அப்படிங்கிறத 2008 அதாவது 15 ஏப்ரல் 2008 வந்து கொண்டு வந்திருப்போம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நால்சா வழக்குல என்ன இருக்கும்னா அந்த டைம் லைன் பார்த்தோம்னா நால்சா வழக்கு 2014
3 ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன கொண்டு வந்திருப்பாங்க இந்தியா ஃபுல்லா. அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்கும்னா, நமக்கு டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்ட் வந்து வந்திருக்கும். இந்தியா லெவல்ல 2019ல டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் தமிழ்நாடு அரசாங்கம் வேற என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிரான்ஸ்ஜெண்டர் அவார்ட் அப்படிங்கிறத குடுக்குறாங்க. 2020லேருந்து குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, பொன்னி, ரேவதி அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு வந்து குடுத்திருப்பாங்க. பொன்னி, அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ரேவதி அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு குடுத்திருப்பாங்க. ரூ. 1,00,000 பரிசு தொகை அப்படிங்கிறது இருக்கு. டிரான்ஸ்ஜெண்டர் டே அப்படிங்கிறது இருக்கு. இந்த டிரான்ஸ்ஜெண்டர் டே பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 15 டிரான்ஸ்ஜெண்டர் டே அப்படிங்கிறது. வேற என்ன பண்றாங்க அப்படின்னா, ரூ. 1,500 வந்து உதவித்தொகை அப்படிங்கிறது குடுக்குறாங்க. தமிழ்நாட்டுல ரூ. 1,500 யாருக்கெல்லாம் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 கேட்டகரி ஆஃப் பீப்பிள். ஒண்ணு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா டிஃபரண்ட்லி ஏபிள்டு பீப்பிள், இன்னொருத்தவங்க ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸ், இலங்கை தமிழர்கள். இவங்களுக்கு தான் வந்து இந்த ரூ. 1,500 அப்படிங்கிறத குடுக்குறாங்க. 40 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 1,500 வந்து தமிழக அரசாங்கம் குடுக்குறாங்க. அது இல்லாம வீட்டு பட்டா அதெல்லாமே நம்ம வழங்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்போ டிரான்ஸ்ஜெண்டருக்குன்னு ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க 2025ல. இந்த பாலிசில வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்து சக்சஷன் ஆக்ட், இந்தியா சக்சஷன் ஆக்ட் இது எல்லாத்தையுமே வந்து அமெண்ட் பண்ணி, அவங்களுக்கு வந்து அந்த சொத்துல பங்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த தமிழக அரசாங்கம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. சரியா? கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம். இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி, அதாவது நாளைக்கு இந்த திட்டத்த வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. இந்த திட்டத்துக்கு கீழ ஒவ்வொரு மாவட்டத்திலயும், ஒவ்வொரு வட்டார அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமைகள்ல வந்து மருத்துவ முகாம்கள வந்து அமைக்க போறாங்க. அந்த மருத்துவ முகாம்கள்ல நமக்கு தேவையான செக்கப் எல்லாமே பண்ணிக்கலாம். பிளட் பிரஷர், சுகரு, காது, மூக்கு, தொண்டை, கண் பரிசோதனை இந்த மாரியான பல்வேறு பரிசோதனைகள செய்யறதுக்காகவே இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த பரிசோதனைகள் செய்யறதுக்கான ஒரு மருத்துவ முகாம்கள வந்து இந்த திட்டத்துக்கு கீழ கொண்டு வரப்போறாங்க. சரியா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.